புதிய யுத்த தந்திரங்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் நகர்வுகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் வரவழைத்து அவர்களை மொத்தமாக வேட்டையாடும் பலஸ்தீனிய போராளிகள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் முழுநீள போருக்கு தயாராகவே இல்லை என்பதனை உறுதி செய்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியலமைப்பு மதிப்பீடுகள். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக யஹ்யா சின்வர் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளும். அதிரடியாக ஈரானில் களமிறங்கிய பெர்லஸ் நாட்டின் உச்ச இராணுவ தலைமைகள். அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஈராக்கிற்கும் சதாம் ஹுசைனுக்கும் செய்ததை போன்றுதான் ஈரானிய தரப்பினருக்கும் செய்வதற்கு முயற்சி செய்கின்றார்களா? தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்கள் வெற்றி அளிக்குமா? இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பான ஓஐசி நாடுகளுடைய சபையானது அவசரமான கூட்டம் ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தது. ஈரானிய தரப்பினர் விடுத்திருந்த கோரிக்கைகளுக்கு அமைவாகவே ஓஐசி ஆனது இந்த அவசரமான கூட்டத்தினை கூடியிருந்தது. சர்வதேச இஸ்லாமிய நாடுகளுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான பதிலடி தாக்குதலை உறுதிப்படுத்துவதற்காகவுமே ஈரானிய தரப்பினர் இந்த அவசர கூட்டத்தினை ஆரம்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அத்தோடு இந்த ஒன்று கூடலில் ஓஐசி நாடுகளுடைய தலைவர் ஈரானினுடைய இறையாண்மை மீறப்பட்டிருப்பதனையும் ஈரானினுடைய சிவப்பு கோடுகள் மீறப்பட்டிருப்பதனையும் உறுதி செய்திருந்தார். மேலும் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான கண்டனங்களையும் வெளியிட்டிருந்தார். அதே போன்று சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய படுகொலைகளுக்கான கண்டனங்களை தெரிவிக்காவிட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுடைய இறையாண்மையை மீறியுள்ளது என்பதனை உறுதி செய்திருந்தார். இந்த படுகொலையானது ஈரானுடைய இறையாண்மை மற்றும் பிராந்தியத்தினுடைய ஒருமைப்பாட்டினை அப்பட்டமாக மீறிவிட்டது என்றும் சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே நேரம் குறித்த அமர்விலே சவுதி அரேபிய தரப்பினர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய படுகொலைக்கு எந்த விதமான கண்டனங்களையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதைத் தொடர்ந்து இந்த அவசர கூட்டத்திலே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இந்த பிராந்தியத்திலே மோதலை தவிர்ப்பதற்காகவும் பிராந்தியத்திலே விரிவாக்கத்தை தவிர்ப்பதற்காகவும் ஈரான் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானினுடைய இறையாண்மையை முழுமையாக மீறிவிட்டது. ஈரானினுடைய சிவப்பு கோடுகளை முழுமையாக மீறிவிட்டது. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த குற்றச் செயல்களுக்காக ஈரான் உள்ளார்ந்த மற்றும் நியாயமான உரிமை சட்டத்திற்கு அமைவாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கின்றது. இந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இதற்கு முழுமையான ஆதரவினை வழங்குவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று ஈரான் மிக சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான வழியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை சட்ட ரீதியான தாக்குதல்களை உத்தியோகபூர்வமாக ஓஐசி நாடுகளுக்கு அறிவித்திருப்பது ஒரு மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. இதனால் ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு ஈரானிய தரப்பினர் எந்த விதமான தகவல்களையும் வழங்கவில்லை என ஈரான் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் ஓஐசி நாடுகளினால் சர்வதேச இஸ்லாமிய நாடுகளினால் முன்வைக்க முடியாது. அத்தோடு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையானது ஓஐசி நாடுகள் ஈரானுக்கு அதிகளவான அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே விரிவாக்கத்தை ஏற்படுத்துவதை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஓஐசி நாடுகளுடைய கூட்டமைப்பு ஈரானுக்கு எதிரான அழுத்தங்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இருப்பினும் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களுக்கு அமைவாக ஓஐசி நாடுகள் அனைத்தும் ஈரானினுடைய இறையாண்மை மீறப்பட்டிருப்பதனை உறுதி செய்துள்ளன. சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஈரானினுடைய இறையாண்மை மீறப்பட்டிருப்பதனை உறுதி செய்துள்ளன. இருப்பினும் களத்திலே இவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக செயற்படுவார்களா என்பது கேள்விக்குரிய விடயமே. ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய விரிவாக்கம் ஏற்படும் சந்தர்ப்பத்திலோ அல்லது மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய போரொன்று ஏற்படும் சந்தர்ப்பத்திலோ இந்த ஓஐசி நாடுகள் அனைத்தும் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவார்களா என்பது கேள்விக்குரிய விடயமே. ஏனென்றால் கடந்த 10 மாதமாக காசாவின் யுத்த களத்தில் 40,000க்கும் அதிகமான பெண்களும் குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பட்டினி கொள்கையினால் பலஸ்தீனிய மக்கள் உணவில்லாமலும் நீரில்லாமலும் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 10 மாதமாக பலஸ்தீனிய மக்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கின்ற போதிலும் சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய அதிகளவான இஸ்லாமிய நாடுகளும் அரபு நாடுகளும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் எடுத்திருக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை தடுத்து நிறுத்துவதற்கான உண்மையான அழுத்தங்களை கூட வழங்கி இருக்கவில்லை. எனவே இப்படியான நிலைமையில் யுத்த களத்திலே ஓஐசி நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக முழுமையாக இருப்பார்கள் என்பது கேள்விக்குரிய விடயமே. இது ஈரானிய தரப்பினருக்கும் நன்றாகவே தெரியும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அதிகளவான நாடுகள் அமெரிக்க அடிமை நாடுகளாகவே இருக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் பங்காளிகளாகவே இருக்கின்றன. நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் பங்காளிகளாகவே இருக்கின்றன. அதே போன்று சில அடிமை நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானுடைய தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த போரின் மூலமாகத்தான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானுடைய செல்வாக்கை முழுமையாக வீழ்த்த முடியும் என்றும் எதிர்பார்க்கின்றார்கள். அதாவது அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பித்தால் ஈரான் மாத்திரம் முழுமையாக பற்றி எரியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றனர்.
கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யதார்த்தத்தில் அவ்வாறு நடைபெறாது. ஏனென்றால் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பங்காளிகளுடைய உதவி தேவைப்படும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பங்காளிகளுடைய உதவிகள் இல்லாமல் இந்த போரை ஆரம்பிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை பயன்படுத்தாமலும் அமெரிக்காவினால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க முடியாது. எனவே ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டால் ஈரானிய தரப்பினர் முதலாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்துதான் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அமெரிக்காவுடைய தாக்குதலை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். அதே போன்று ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் மத்திய கிழக்கு பங்காளியாக இருக்கக்கூடியவர்களையும் ஈரானிய தரப்பினர் அவர்களுடைய இலக்குகளாக மாற்றுவார்கள். எனவே ஈரானுக்கு எதிரான முழுநீள போர் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்குமே பற்றி எறியக்கூடிய நிலைமை உருவாகிவிடும். இதனால் இந்த யுத்தத்தில் ஈரான் மாத்திரம் தான் பாதிப்படையும் என யாரும் தவறாக கணக்கிட வேண்டாம். அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஈராக் நாட்டிற்கு எதிராக செய்ததை போன்று சதாம் ஹுசைனுக்கு எதிராக செய்ததை போன்று ஈரானுக்கு எதிராக செய்வதற்கு முயற்சி செய்தால் அவை அனைத்தும் தோல்வியில் தான் முடிவடையும். ஏனென்றால் தற்போதைய சூழ்நிலையில் யுத்த களத்திலே சமன்பாடுகள் அனைத்தும் மாறிவிட்டன. ஈரானுக்கு ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் மிக முக்கிய பலமாக காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் 30 வருடங்களுக்கு முன்பிருந்த அமெரிக்க ஆக்கிரமிப்பு தற்போது இல்லை. கடந்த 4 நாட்களில் மாத்திரம் சர்வதேச பங்குச் சந்தையில் 6 டிரில்லியனுக்கும் அதிகமான பணம் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடைய பங்குச் சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அமெரிக்காவுடைய மொத்த கடன்கள் 33 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாக சென்று விட்டது. இவ்வாறு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி அமெரிக்க ஆக்கிரமிப்பு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் சமன்பாடுகள் அனைத்தும் மாற்றமடைந்து விட்டன என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து நேற்றைக்கு முன்தினம் ரஷ்யாவுடைய தலைமைகள் ஈரானில் களமிறங்கி மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பெலரஸ் நாட்டினுடைய தலைமைகளும் ஈரானில் களமிறங்கியுள்ளார்கள். பெலரஸ் நாட்டினுடைய இராணுவ தளபதியும் வான் பாதுகாப்பு படையினுடைய தளபதியும் இன்னும் பல முக்கியமான தலைமைகளும் ஈரானில் களமிறங்கியுள்ளார்கள். மேலும் ஈரானினுடைய இராணுவ தலைமைகளுடன் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். வான்படை தொடர்பாகவும் வான் பாதுகாப்பு படைகள் தொடர்பாகவும் எல்லா விதமான உதவிகளையும் வழங்குவதற்காகத்தான் இவர்கள் ஈரானில் களமிறங்கியுள்ளார்கள் என்றும் சில சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே ஈரான் தற்போது முழுமையாக தயாராகி வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான பதிலடி தாக்குதலை மாத்திரம் திட்டமிடாமல் அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானிலே இருக்கக்கூடிய குடிமக்களை பாதுகாப்பதும் ஈரானிய தலைமைகளின் மிக முக்கியமான கடமையாகும். எனவே ஈரானிய மக்களையும் பாதுகாப்பதற்கு தேவையான எல்லா விதமான ஆயத்தங்களையும் மேற்கொண்டதற்கு பிறகுதான் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அடுத்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ஈரானிலே தொடர்ச்சியான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சிகளின் விளைவாக நேற்றிரவு ஈரானுடைய மேற்கு வான்பரப்பு முழுமையாக மூடப்பட்டிருந்தது. நாங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கொண்டு பயிற்சிகளை நடத்தி வருவதனால் ஈரானுடைய மேற்கு வான்பரப்பு முழுமையாக மூடப்பட்டிருப்பதாக ஈரானிய தரப்பினர் அறிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து எகிப்து போன்ற நாடுகள் ஈரானுடைய வான்பரப்பை முழுமையாக தவிர்த்து கொள்ளுமாறும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஈரானிய தரப்பினர் இந்த அறிவித்தலை வெளியிட்டதும் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய பதற்ற நிலைமையும் உச்சக்கட்டத்தினை அடைந்து விட்டது. ஈரானிய தரப்பினர் பயிற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக கூறி எங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் பதற்றமடைந்து இன்றிரவு என்ன நடக்கப் போகின்றதோ நாளைய தினம் என்ன நடக்கப் போகின்றதோ என செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள். ஈரானிய தரப்பினர் அறிவித்த ஒரு சாதாரண அறிவிப்பிலேயே ஒட்டுமொத்த ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் விரக்தியினாலும் பயத்தினாலும் சூழ்ந்து கொண்டுள்ளது. அடுத்து இது ஒரு புறம் இருக்க ஈரானிய தரப்பினர் சிரியாவின் மூலமாகவும் ஈராக்கின் மூலமாகவும் அமெரிக்காவுக்கான நெருக்கடிகளை அதிகரித்துள்ளார்கள். சிரியாவின் கிழக்கு பிரதேசமான டேரெசோர் பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டிற்கு கீழால் பல மிக முக்கியமான எண்ணெய் கிணறுகள் காணப்படுகின்றன. சிறிய பழங்குடி படைகள் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு தாக்குதலினால் இந்த எண்ணெய் கிணறுகளில் 90% எண்ணெய் கிணறுகள் முழுமையாக கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தையும் சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இவை தொடர்பாக நான் நேற்றைய காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் நாங்கள் ஈரானுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராகவும் அதிரடியான தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத இராணுவ தலைமைகளும் அரசியல் தலைமைகளும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஈரானிய தரப்பினருடன் ஒன்றிணைந்து தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பித்து விடுவோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் நாங்கள் முழுநீள போருக்கு தயார் என்கின்ற விதத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசு மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பாக மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த மதிப்பீடுகளுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுநீள போரொன்றுக்கு தயாராகவே இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இழந்திருக்கக்கூடிய இழப்புகளுக்கு மத்தியில் ஒரு முழு அளவிலான போருக்கு செல்வது உகந்தது அல்ல என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசு மற்றும் பாதுகாப்பு மதிப்பீடுகள் குறிப்பிடுகின்றன. இதை உறுதிப்படுத்தும் வகையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. இந்த நேரத்திலே இந்த போரானது ஒரு முழு அளவிலான போராக விரிவடைவதை தவிர்ப்பதற்கு சாதகமான அனைத்து முயற்சிகளையும் செய்யுமாறு பாதுகாப்பு மற்றும் இராணுவ மட்டங்களுக்கு இஸ்ரேலிய அரசியல் அமைப்பு பரிந்துரை செய்கின்றது. காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இராணுவ இழப்புகள், ஆயுதங்களின் துணைநிலை மற்றும் ஹிஸ்புல்லாவினுடைய தயார் நிலைக்கு மத்தியில் முழு அளவிலான போருக்கு இந்த நேரம் உகந்தது அல்ல என்று மதிப்பீடுகள் சுட்டிக்காட்டுகின்றன.
சுட்டிக்காட்டுகின்றன. இஸ்ரேலிய பொதுமக்கள் தற்போது கவலையான நிலையில் இருக்கின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய மக்களுடைய கவலையை போக்குவதற்கு எந்த அதிகாரிகளும் சரியான வேலை திட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே காசாவின் யுத்த களத்திலே மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுநீள போருக்கு தயாராக இல்லை என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மதிப்பீடுகளை உறுதி செய்துள்ளன. இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்க போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நினைத்து பார்க்கும்போது சிரிப்பாகவே இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இதுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கப் போகின்றது. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதன் மூலமாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த வீழ்ச்சியை உறுதிப்படுத்தப் போகின்றது. நான் முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டதை போன்று நெட்டன்யாஹு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அழிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார். அடுத்து இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தில் தடபுடலான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வடக்கிலே முழுநீள போரொன்று ஏற்படும் சந்தர்ப்பத்தில் வடக்கிலே இருக்கக்கூடிய நிலத்திரர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான நெகவ் பிரதேசத்தை நோக்கி நகர்த்துவதற்கான வேலை திட்டங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக நெகவ் பிரதேசத்தில் பல முகாம்களையும் அமைத்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே போன்று ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் மொத்தமாக 7 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் 2 பீரங்கி தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கியிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்தும் தரமான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக சௌரா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளியை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் 3 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த 3 ட்ரோன்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. இதனால் குறித்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவை தொடர்பான தகவல்கள் அனைத்தையும் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. அடுத்து நேற்று மாலை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து யெமனுடைய 3 புள்ளிகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இதைத் தொடர்ந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய கடற்படையினரும் வான்படையினரும் ஒன்றிணைந்து தரமான 3 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன் ஆரம்பமாக செங்கடல் பிரதேசத்திலே பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான கொன்ஷிப் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஏடன் வளைகுடாவிலே நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க நாசகார கப்பல்களான கோல் மற்றும் லெசன் கப்பல்களை சுற்றி வளைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் தெரிவித்துள்ளார். காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சில புலம்பல்களை வெளியிட்டிருந்தார். தற்போதைய சூழ்நிலையில் பலஸ்தீனிய மக்களுடைய நலன் கருதி யஹ்யா சின்வர் அவர்கள் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கான இறுதி கட்டத்தினை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். பிராந்தியத்திலே விரிவாக்கம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வீணாக போய்விடும். எனவே அவசரமாக யஹ்யா சின்வர் அவர்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்க ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று அமெரிக்க ஆக்கிரமிப்பின் வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளரும் சில புலம்பல்களை வெளியிட்டிருந்தார். யஹ்யா சின்வர் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலின் கட்டிட கலைஞராக இருக்கின்றார். மேலும் எப்போதும் அவர் தான் முடிவெடுப்பவராகவும் இருந்துள்ளார். நாங்கள் இரு தரப்பினருக்கும் இடையில் இடைவெளிகளை குறைப்பதற்காக நீண்ட தூரம் பயணித்து வந்துள்ளோம். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தத்தினை யஹ்யா சின்வர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் ஜோன் கர்பி தெரிவித்துள்ளார். ஆரம்பத்திலே ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளை கைவிடாவிட்டாலும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் சில நெகிழ்வு தன்மைகளை காண்பித்திருந்தார்கள். மேலும் இந்த நெகிழ்வு தன்மைகளுக்கு அமெரிக்க ஆக்கிரமிப்பு உடன்பட்டிருந்தது. ஆனால் நெட்டன்யாஹு ஆரம்பத்தில் ஒப்புக்கொண்டவற்றையும் பிறகு ஒப்புக்கொள்ளவில்லை. புதிய நிபந்தனைகளை விதித்து நெட்டன்யாஹு தான் இந்த பேச்சுவார்த்தைகளை முடக்கியிருந்தார். எனவே தற்போது யஹ்யா சின்வர் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு இந்த நெகிழ்வு தன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்று அமெரிக்க தரப்பினரும் புரிந்து கொண்டுள்ளார்கள். இதனால் தான் யஹ்யா சின்வர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நேரடியாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளாகும். பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஹமாஸ் தரப்பினர் இந்த நிபந்தனைகளில் உறுதியாக இருந்தார்கள். இதற்கு பிறகும் யஹ்யா சின்வர் அவர்களுடைய தலைமையில் இந்த நிபந்தனைகள் உறுதியாகவே இருக்கும். மேலும் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் ராஜதந்திர அழுத்தங்கள் தோல்வி அடைந்திருப்பதனால் இதற்கு பிறகு எவ்வாறு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை கொண்டு செல்வது என்பது தொடர்பாகவும் அமெரிக்க தரப்பினரிடம் மிகப்பெரிய கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. அதே நேரம் இன்றைய தினம் யஹ்யா சின்வர் அவர்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக ஹமாஸினுடைய துணை தலைவர் கலீல் அல் ஹய்யா அவர்களையும் நியமித்துள்ளார். யஹ்யா சின்வர் அவர்களுடைய தலைமையின் கீழ் வழிகாட்டலின் கீழ் கலீல் அல் ஹய்யா அவர்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என அல் ஜஸீரா ஊடகமும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதற்கு பிறகு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வித்தியாசமானதாகவும் இருக்கலாம் என்றும் அல் ஜஸீரா ஊடகத்தினுடைய ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை மையமாக வைத்துதான் தரைவழி தாக்குதல்களை தீர்மானிக்கின்றது. எந்த பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்களோ அந்த பிரதேசத்தினை இலக்கு வைத்துதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்பு பலஸ்தீனிய போராளிகள் பெய்ட் ஹனூன் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பெய்ட் ஹனூன் பிரதேசத்தில் தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போவதாக
கொள்வதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. அதே போன்று நேற்றைய தினம் கான் யூனிஸ் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கான் யூனிஸின் வடகிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போவதாக அறிவித்துள்ளது. கான் யூனிஸின் வடகிழக்கு பிரதேசமான அல் கராரா பிரதேசத்திலிருந்து மத்திய காசாவினுடைய தேர் எல் பலா கிழக்கு பிரதேசம் வரையிலே தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போவதாக அறிவித்துள்ளது. எனவே பலஸ்தீனிய போராளிகள் புதிய யுத்த தந்திர திட்டங்களுக்கு அமைவாக ஒரு பிரதேசத்திலே எல்லா விதமான பொறிகளையும் தயார்படுத்துகின்றார்கள். அந்த பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வருகை தந்தால் அவர்கள் எவ்வாறு தாக்கப்பட வேண்டும், அவர்கள் எவ்வாறு பொறிவைத்து அளிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான எல்லா விதமான திட்டங்களையும் வகுக்கின்றார்கள். மேலும் எந்தெந்த பிரதேசங்களில் இருந்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் எல்லா விதமான திட்டங்களையும் வகுக்கின்றார்கள். பிறகு குறித்த பிரதேசத்திலிருந்து பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை கோலை ராணுவமும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கின்றது. இதன்போது பலஸ்தீனிய போராளிகள் தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த பொறிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சிக்க வைத்து அவர்களை கொத்து கொத்தாக வேட்டையாடுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் பாதுகாப்பாக வேறு இடங்களுக்கு நகருமாறும் அறிவித்திருப்பதாகவும் அல் அக்ஸா ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து கான் யூனிஸ் தென்கிழக்கு பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் தொடர்ச்சியான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைவாக கான் யூனிஸ் தென்கிழக்கு பிரதேசமான ஃபராஹின் பிரதேசத்தில் அல் ஆஷிஃபா படையினரும் களமிறங்கியுள்ளார்கள். மேலும் இவ்வாறு களமிறங்கிய அல் ஆஷிஃபா படையினர் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பகுதியிலே கட்டிடங்களிலும் வீடுகளிலும் பதுங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல் அக்ஸா படையினர் ஃபராஹின் பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர் தங்கிய வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று ரஃபாவின் ஜலாட்டா பிரதேசத்திலே உமர் அல் காசிம் படையினர் ஒரு மெர்காவா போர் தங்கிய வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் தாலல் சுல்தான் மேற்கு பிரதேசத்தில் 2 மெர்காவா போர் தங்கிய வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 4 மெர்காவா போர் தங்கிய வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.